ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு அடுத்தது நான் என்ன சொன்னேன்னா, அம்மா கிட்ட இந்த ஒரு பவுன் நகையை மட்டும் நீங்கள் எனக்காக கொடுமா, அண்ணனுக்கு தெரியாமல் இந்த ஒரு பவுன் நகை மட்டும் எனக்கு கொடுமா. ஏன்னா இப்போ பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், பண்ணணும், செய்யணுமா. அதனால நீ எனக்காக கொடுமா பண்ணுமா அப்படின்னேன். அதுக்கு உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, இது மாதிரி நீ சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா, நான் இல்லைங்களே. எனக்கு ஒரு விஷயம் புரியுது. அதை நான் அடுத்ததுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னால் ஒரு நான் அடுத்த இது எப்படி நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய குழப்பமான ஒரு சூழ்நிலையாக இருக்குமா அப்படின்னோடனே, சரிம்மா நீ என்ன வேணாலும் இது பண்ணிக்க, நான் சொல்கிறத சொல்லிட்டேன். உனக்கு நீ அதுக்கப்புறம் அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறம் அம்மாக்கிட்ட பேசலை. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி என்னோடய பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதமாகவே நான் பணத்துக்கு 20,000க்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். என் ஹஸ்பண்டும் வெளிநாட்டில் இருக்கிறோன்னு பணம் அனுப்புகிறேன். ஏன்னா அவருக்கு வேலை சரியில்லை. ஓரளவு வேலை சரியில்லாமல் இருக்கிறதுனால அவர் சரியான ஒரு வேலை இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறது என்னன்னு தெரியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால வேறு வழி இல்லாதனால இது பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. நான் அதுக்கு யோசித்தேன், இது மாதிரி நம்ம இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறது என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறப்ப தான் ஏன்னா எங்கள் அம்மா நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆன புதுசில் என்னோடய கல்யாணத்துக்கு போட்ட நகை, நான் சேமித்து வச்சுருந்தது எல்லாமே எங்கள் அண்ணனோட கல்யாணத்துக்காக இருக்கட்டும், என் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு எல்லாத்துக்குமே நான் ஹெல்ப் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு பவுன் எங்கள் அம்மா கொஞ்சம் நகை வச்சுருக்காங்க. அதில் ஒரு பவுன் மட்டும் அடகு வைக்கிறதுக்கு தான் கேட்டேன். ஆனால் அவங்க தரேம்மா, ஏம்மா என்கிட்ட நீ கேட்கணும், நானே தரேன் அப்படின்னு சொல்லல. இரு பார்ப்போம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் இவ்வளோதும் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன், அதனாச்சும் நீங்கள் கொஞ்சனாச்சும் நினச்சி பார்த்து கொஞ்சம் இது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுதான் கோவம் வந்துச்சு. அதில் என் அம்மாவோட ஒரு வாரமாக நான் பேசவே இல்லைன்னொன்னே வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே என் ஹஸ்பண்ட்ட சொன்னாங்க, இது மாதிரி பாருங்க மாப்பிள்ளை, இவ என்னமோ பேசாமல் இது பண்ணாமல் என்கிட்ட கோவப்பட்டுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னோடனே, சரி விடுங்க அத்தை, நீங்கள் ஒன்றும் அதெல்லாம் நினைக்காதீங்க, அவளை பற்றி தெரிஞ்ச கதை தானே. நானுமே ஓரளவு சில பேர்கிட்ட கேட்டிருந்தேன். அது எனக்கு இப்போ இங்கே வெளிநாட்டில் எனக்கு வேலை இல்லாமல் தானே நான் வந்துட்டேன். அதனால தான் எனக்கு இப்படி சூழ்நிலையாக இருக்குது. ஒரு 3 மாதத்துல நான் கிளம்பிடுவேன். கிளம்பிட்டேன்னா இந்த சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் மாறும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம இருந்தாகணும், வேறு வழி இல்ல அத்தை அப்படின்னோன்னே, சரி விடுமா நீ அதெல்லாம் யோசிக்காத. நம்ம இந்த ஒரு சூழ்நிலையை நம்ம கடந்து போகிறதுக்கு சில நாட்கள் ஆகும். அதை நம்ம கடந்து போய் தான் ஆகணும். அதை விட்டுட்டு நம்ம இது சரியில்லை அது சரியில்லைன்னு நம்ம இது பண்ணோம்னா நம்மளால் எதுவுமே இது பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கைங்கிறது. அதனால நான் முடிஞ்ச வரைக்கும் நான் சரியான ஒரு இதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இது பண்ணணும். அதனால நான் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். அடுத்த ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் அப்புறம் அத்தை எடுத்தாந்து கொடுத்தாங்க. இது மாதிரி நகை எடுத்தாந்து கொடுத்தாங்க. எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னெலாம் கிடையாதுப்பா. நான் உங்களோட தங்கச்சிக்கு வரிசை கொடுக்கறதுக்காக அடை வச்சுருந்தேன் 10,000 ரூபாய்க்கு. இப்போ பையன் தான் திருப்பி கொடுத்தான். இப்போ நாளை பின்ன அவங்க எங்கேயாச்சும் வெளியில் போகிறாங்கன்னா அந்த செயினை ஏதாச்சும் கேட்பாங்க, பிள்ளைக்கு போட்டு போகிறதுக்கு பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் யோசித்தேன். ஆனால் நேற்று இவங்க அண்ணிக்கிட்ட நான் கேட்டேன், இது மாதிரிம்மா கஷ்டத்தில் இருக்கா கீதா, நீ என்னம்மா பண்ணுறதுன்னொன்னே, நீங்கள் கொடுங்க அத்தை, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு தானே கேட்குது, கொடுங்க. நான் அவர் கேட்டால் நான் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கிறேன், அவர் கிடக்குறாரு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொன்னிச்சு. சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்தோடனே எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துட்டு. அப்போ நான் இவ்வளோது உதவி பண்ணினேன் உன் பையனுக்கு, தங்கச்சி கல்யாணத்துக்கெல்லாம் இவ்வளோது நான் உதவி பண்ணியிருக்கேன். அப்போ அப்போல்லாம் நான் உதவி பண்ணதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க. அப்போ என் ஹஸ்பண்டை கேட்டுட்டா நான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ மட்டும் உன் மருமகளை கேட்டுட்டு தான் நீ கொடுக்கணும்னு இந்த மாதிரியெல்லாம் நினைக்கிறியம்மா அப்படின்னோடனே, இல்லைம்மா நான் அப்படியெல்லாம் நினைக்கல. இருந்தாலும் எனக்கு அவங்க திருப்பி கொடுத்துருக்காங்க நாளைக்கு. அதனால வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை வரும்ன்ட்டு தாம்மா நான் முன்னாடியே கேட்டுட்டேன் பண்ணிக்கிட்டேன்னொன்னே, சரி விடு, நீ ஏதோ சொல்கிற, நான் அதை கேட்கணுன்னு என் இதில் இது பண்ணியிருக்கு. வேறு வழி கிடையாது, எதாக இருந்தாலும் நம்ம சமாளித்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச விஷயத்த நான் கொண்டுட்டு போகிறதுக்கு பார்க்குறேன். அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு எதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்க வேணாம் அப்படின்னோடனே, சரி விடு, அதெல்லாம் நான் ஒன்றும் எதிர்பார்க்கல, பண்ணலை, செய்கிறேன். எது நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கட்டும். அதை விட்டுட்டு நான் எதையுமே இது பண்ணணும்னு நான் நினைக்கலமான்னொன்னே, சரி விடுமா, நீ உன் இதுலேருந்து நீ பார்க்குற, ஆனால் என்னோடய சூழ்நிலை யாருமே யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லைம்மா நான் யோசிச்சு பார்க்காமலாம் இல்லை,
ஒரு சில விஷயம் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள என்னென்ன சூழ்நிலை இருக்குங்கிறது எனக்கும் வந்து உங்க வீட்டுக்காருக்கும் தெரியும்.